ரஷ்யாவுக்கு பேராபத்து, காலியாகும் 30 விமான தளங்கள். உக்ரைனுக்கு அமெரிக்க தந்த ஏவுகணையால் சிக்கல். உக்ரைனில் இருந்தபடியே ரஷ்யாவில் உள்ள 30 விமான தளங்களை குறி வச்சு தாக்கல் நடத்தும் வகையில் 370 கிலோமீட்டர் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் JASSM வகை ஏவுகணையை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது. இது ரஷ்யாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில ரஷ்யாவும் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. முக்கியமா அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வென்றா உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறப்பட்டது. அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் வென்ற பிறகு இரு நாடுகள் இடையேயான போரும் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறி தென்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை மோசமாகிவிட்டது. இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம். அதாவது ரஷ்யா சமாளிக்க அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி வருது. இந்த நாடுகள் சார்பில் பொருளாதார உதவி, ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டு வருது. அதே போல ஏவுகணைகளும் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் தங்களின் அனுமதியின்றி அந்த ஏவுகணையில ரஷ்யா மீது ஏவ உக்ரைனுக்கு அந்த நாடுகள் தடை விதித்தது. இதனால உக்ரைன் அந்த ஏவுகணையில பயன்படுத்தாம இருந்து வந்தது. ஆனா அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து செல்லும் ஜோ பைடன் சமீபத்தில் அமெரிக்காவின் ஏவுகணையில ரஷ்யா மீது ஏவ உக்ரைனுக்கு அனுமதி அளித்தார். அதே போல பிரிட்டனும் பச்சை கொடி காட்டியது. இதையடுத்து சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணையில ரஷ்யா மீது ஏவி தாக்கல் நடத்தியது. கடந்த 19ஆம் தேதி அமெரிக்காவின் தயாரிப்பான ஆட்டம்ஸ் வகை 6 ஏவுகணை மற்றும் கடந்த 21ஆம் தேதி அமெரிக்காவின் ஹைமாஸ் மற்றும் பிரிட்டனின் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணை உள்ளிட்டவற்றால ரஷ்யாவை உக்ரைன் தாக்கியது. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் டினிப்ரோ நகரில் ரஷ்யாவோட ஓரிஸ்னிக் வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்கல் நடத்தியது. உக்ரைனின் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால போர் என்பது தீவிரமாகியுள்ளது. இந்த நிலையில் தான் பிரிட்டன் வீரரை கைது செய்த ரஷ்யா. இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. உக்ரைன் போர்ல திடீர் பதட்டம். ரஷ்யா உக்ரைன் இடையான போர் மீண்டும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதற்கிடையே உக்ரைன் ராணுவத்தில் பணியாற்றிய பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா இப்போது கைது செய்துள்ளது. இந்த போர்ல மேற்குலக நாடுகளை சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா கைது செய்தது இதுவே முதல் முறையாகும். இதனால அங்கு பெரும் பரபரப்பு நிலவுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான போர் இப்போது மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. மேற்குலக நாடுகள் தங்கள் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி தந்துள்ள நிலையில அதை வைத்து உக்ரைன் தாக்குதலை தொடங்கிவிட்டது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் தனது அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கி வருகிறது. இதனால அங்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திருப்பம் இதற்கிடையே தான் திடீர் திருப்பமாக உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒருவரை ரஷ்ய படைகள் பிடித்துள்ளது. அங்கு அந்த நபர் உக்ரைன் நாட்டவருடன் இணைந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அந்த நபரின் பெயர் ஜேம்ஸ் ஸ்காட் ஆண்டர்சன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதல்ல சுமார் 4 ஆண்டுகள் பிரிட்டன் ராணுவத்தில் சிக்னல் மேனாக வேலை செய்த ஜேம்ஸ் உக்ரைனின் சர்வதேச படையில சேர்ந்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் 2022 வெடித்த நிலையில அப்போதுதான் அவர் உக்ரைனின் சர்வதேச படையில சேர்ந்துள்ளார். உக்ரைனின் சர்வதேச படை என்பது ரஷ்யாவுக்கு எதிராக போராட விரும்பும் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இருக்கும் ஒரு ராணுவ பிரிவாகும். ஜேம்ஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த பிரிவில் வேலைக்கு வந்துள்ளார். யார் இவர்? முதல்ல இவர் உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ட்ரைனராகவே வேலை செய்துள்ளார். இவரை சில மாதங்களுக்கு முன்புதான் நேரடியாக போரில் ஈடுபட குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அனுப்பியுள்ளனர். குர்ஸ்க் பிராந்தியத்தில் நேரடியாக போரிட விரும்பவில்லை என்று ஜேம்ஸ் சொன்ன போதிலும் அதை கண்டுகொள்ளாம உக்ரைன் ராணுவம் தன்னை இங்கு அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். பதட்டம். உக்ரைன் நாட்டிற்காக போராடும் மேற்குலக நாடுகளைச் சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா கைது செய்வது இதுவே முதல் முறையாகும். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை. அதே நேரம் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை ரஷ்யா கைது செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது தொடர்ந்து அந்த நபரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்ய போவதா மாஸ்கோவில் உள்ள பிரிட்டன் தூதரகம் தெரிவித்துள்ளது. தந்தை ரஷ்யாவில் கைது செய்யப்பட்ட அந்த வீரரின் தந்தை ஸ்காட் ஆண்டர்சன் இது தொடர்பாக அளித்த பேட்டியில உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த தளபதி எனக்கு கால் செய்தார். எனது மகனை ரஷ்ய ராணுவம் பிடித்து சென்றதாக கூறினார். எனது மகன் முதல்ல பிரிட்டிஷ் ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறான். உக்ரைன் ராணுவத்தில் சேரும் முன்பு இங்கு போலீஸ்ல பணியாற்றினான். உக்ரைன் ராணுவத்தில் சேரப்போவதா முதலில் சொன்ன போது வேண்டாம் என எவ்வளவு சொன்னேன். ஆனா அவன் கேட்கவில்லை. இப்போது அவனுக்கு என்ன ஆகுமோ என்று பயமாக இருக்கிறது என்றார். வடகொரியாவுக்கு அடிக்கடி ரஷ்யா பரிசு. மர்மம் என்ன? ரஷ்யாவும் வடகொரியாவும் சமீப காலமாக தங்களது நட்புறவை பலப்படுத்தி வருது. ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உடன் அடிக்கடி பரிசுகள் வழங்கி நட்பை புதுப்பித்து வருகின்றனர். வடகொரியாவின் பியாங்யாங்கில் உள்ள உயிரியல் பூங்காவுக்கு அதிபர் புதின் விலங்குகளை பரிசாக அளித்துள்ளார். ஆப்பிரிக்க சிங்கம், 2 பழுப்பு நிற கரடிகள், வாத்துகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட விலங்குகள் விமானம் மூலம் வடகொரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவை வடகொரியா மக்களுக்கான புதின் பரிசு என ரஷ்ய அரசு கூறியுள்ளது. வடகொரியா உயிரியல் பூங்காவுக்கு விலங்குகளை புதின் அன்பளிப்பு அளிப்பது முதல் முறை அல்ல. கடந்த ஏப்ரல் மாதத்தில் கழுகுகள், குக்குகள், கிளிகள் உள்ளிட்ட பறவைகளை வழங்கினார். கடந்த ஜூன்ல வடகொரியாவுக்கு சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்ய தயாரிப்பான ஆர்எஸ் லிமோசின் காரை அதிபர் கிம்முக்கு பரிசீலித்தார். அந்த காரை இருவரும் மாறி மாறி ஓட்டி சென்றனர். இந்த பயணத்தின் போது புதினுக்கு ஒரு ஜோடி புங்சன் நாய்களை கிம் பரிசீலித்தார். இந்த சந்திப்பின் போது ராணுவம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தப்படி இரு நாடுகளில் போரை எதிர்கொள்வதற்கு கிடைக்கும் வழிகளை பயன்படுத்தி ராணுவம் மற்றும் பிற உதவிகள் வழங்க வேண்டும். ஏற்கனவே ரஷ்ய படையில ஆயிரக்கணக்கான வடகொரிய ராணுவத்தினர் உக்ரைனுக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றனர். போருக்காக
வெளிநாட்டுக்கு தமது படைகளை வடகொரியா அனுப்பியது இதுவே முதல் முறை. இந்த சூழ்நிலையில் தான் வடகொரியாவுக்கு ரஷ்யா பரிசுகள் வழங்கி நட்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. அதே நேரம் ரஷ்யா மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க புதிய அமைச்சகத்தை உருவாக்கும் புதிய அரசு. ரஷ்யாவில் குழந்தை பெற்றுக் கொள்ளாம வாழும் சுதந்திரமான வாழ்க்கை முறையை பரப்பும் ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்கள் மற்றும் மீடியாக்களுக்கு அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டது. ரஷ்யாவில் சரிந்து வரும் மக்கள் தொகையை உயர்த்த அந்த நாடு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. பணியிடங்களில் ஊழியர்கள் பாலியல் உறவுகளை ஊக்கப்படுத்தவும் முதல் முறையாக டேட்டிங் செல்பவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கவும் திட்டங்களை வகுத்தது ரஷ்ய அரசு. ரஷ்ய ராணுவமும் பொருளாதாரமும் மக்கள் தொகை சார்ந்தே இருப்பதால அரசு இந்த விஷயத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. தற்போது மோக்ஸ்விஸ் என்ற ரஷ்யா வெளியிட்டிருக்கும் செய்தியின்படி அதிகாரிகள் மக்கள் தொகை நெருக்கடியை சமாளிக்க பாலுறவு அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் என்ற தனித்துவ துறையை உருவாக்க ஆலோசித்து வருது. அதே நேரம் மிரர் வலைதளம் அதிகாரிகளால் முன்மொழியப்பட்ட சில ஐடியாக்களை கூறியிருக்கிறது. மக்கள் இரவு 10 மணி முதல் இணையதளத்தையும் விலங்குகளையும் அணைத்து வைக்க வலியுறுத்துவது. முதல் முறை டேட்டிங் செல்பவர்களுக்கு 5000 ரூபாய்கள் அதாவது இந்திய மதிப்பில் 4302 ரூபாய் வழங்குவது, புதுமண தம்பதியினருக்கு முதலிரவு செலவை 26,300 ரூபாய்களை வரை அரசை ஏற்பது என பல யோசனைகள் விவாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமா வீட்டில் இருக்கும் தாய்மார்களுக்கு சன்மானம் வழங்குவது போன்ற திட்டங்களையும் பரிசீலிக்கிறது ரஷ்யா. ரஷ்யாவின் சில மாகாணங்கள் பிறப்பு விதத்தை அதிகரிக்க தீவிர முயற்சிகளில் இறங்கிவிட்டன. 18 முதல் 23 வயதுக்குட்பட்ட பெண்கள் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க முன்வந்துள்ளது. கபரோஸ் மாகாண அரசு செலியாபினிஸ் மாகாணத்தில் முதல் குழந்தைக்கு 9.2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ரஷ்யாவில் நாடு முழுவதும் பெண்களின் குடும்ப திட்டங்கள், மாதவிடாய் ஆரோக்கியம், பாலியல் நோக்கங்கள் உள்ளிட்ட விவரங்கள் தகவலாக திரட்டப்படுகிறது. இதற்காக பெண்களுக்கு வழங்கும் கேள்விகளில் எப்போது பாலியல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், கருத்தடை மாத்திரைகளை உபயோகிப்பீர்களா, வரும் ஆண்டுல குழந்தை பெற்றுக்கொள்ளும் திட்டம் இருக்கிறதா போன்ற பர்சனலான கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. நிறுவனங்கள் வழியாக வழங்கப்படும் இந்த கேள்விகளுக்கு பல பெண்கள் பதிலளிக்க விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி பதிலளிக்காத பெண்கள் மருத்துவரிடம் தனிப்பட்ட முறையில் பதிலளிக்க அழைக்கப்படுகின்றனர். ரஷ்யாவில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாமல் சுதந்திரமான வாழ்க்கை முறையை பரப்பும் ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்கள் மற்றும் மீடியாக்களுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் குழந்தை பிறப்பு விகிதம் எப்போது இல்லாத வகையில் வீழ்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 98,000 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளனர். மாதாந்திர குழந்தை பிறப்பு எண்ணிக்கை 1 லட்சத்தை விட குறைவது இதுவே முதல் முறை. முக்கியமா ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போர்ல பல வீரர்களை இழந்துள்ளது. 3 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து கொண்டிருப்பதால குழந்தை பெற்றுக்கொள்ள மக்கள் அஞ்சுவதாக ஊடகங்கள் தெரிவிக்குது. ஹிஸ்புல்லாவுடன் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் தகவல். ஹிஸ்புல்லாவுடன் விரைவிலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையான சண்டையில ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்படுகிறது. ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்கல் நடத்திய மறுநாளில் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கியது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வந்தது. தாக்குதல் தீவிரமடைந்த நிலையில லெபனான் மீது இஸ்ரேல் வான் தாக்குதலை தீவிரப்படுத்தியதுடன் தரைவழி தாக்குதலும் நடத்தியது. இந்த சண்டையில ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து சண்டை நீடிக்கிறது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டையை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள எட்டப்படலாம் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் மைக் ஹாசர் கூறியுள்ளார். இஸ்ரேலிய ராணுவ வானொலிக்கு பேட்டியளித்த அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு முன் இன்னும் சில பிரச்சனைகள் எஞ்சியுள்ளன. எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் தேவை. ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இன்னும் சில நாட்கள்ல ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஹிஸ்புல்லா ஒப்பந்த விதிகளை மீறினா நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் தரப்புல கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எஞ்சியிருக்கும் பிரச்சனைகளை இதுவும் ஒன்று. ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளை தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.